ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் நிலாச்சோரு சேனல். என்னப்பா ஈவினிங் டைம் வந்தாச்சு, டீ குடிக்கணும்ல? ஆனால் டீக்கு ஒரு ஜோடி வேணும்ல? இதுதான் நம்ம முட்டை போண்டா. முட்டை போண்டான்றது வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, அது ஒரு எமோஷனும் கூடல. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எல்லா முட்டையும் உப்பு போட்டு வேக வச்சுக்குவோம். அது அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். உள்ள நம்ம முட்டை போண்டாக்கான மெயின் ஹீரோ மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1.5 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூன், அப்புறம் நாங்கள் லைட்டாக பெருங்காயம் போட்டிருக்கோம். இது ஆப்ஷனல் தான், இங்கே வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. மாவு எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகவே கலந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா முட்டையில் ஒட்டாது. நம்ம எண்ணெயில் போடுறப்போ தனியாக அப்புறம் மாவு பிரிஞ்சிடும். நம்மளோட முட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதை தோல் உரித்து எடுத்துக்குவோம். எல்லாம் ரெடி. ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் முட்டை தெரிகிற மாதிரி தான் நாங்கள் இது பண்ணது வந்துருந்துச்சு. நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். நாங்கள் ப்ரெசன்டேஷனுக்காக என்ன பண்ணோன்னா, அந்த போண்டாவையே திரும்பவும் நாங்கள் மாவில் டிப் பண்ணி இன்னொரு டைம் போட்டு எடுத்தோம். அது இன்னும் சூப்பராக நல்லா வந்துருந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் இன்னொரு டைம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா அந்த திக்னஸ் வந்துடும். அதனால தண்ணி ஆட் பண்ணுற மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் திருப்பி விட்டு எல்லா சைடும் ஈவனாக வேகிற மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட முட்டை போண்டா ரெடி. அவ்வளோதான் மக்களே. இந்த முட்டை போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன டிஷ் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய் மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.